summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். நல்லா இருக்கு, அதை போடுங்க. எல்லாருக்குமே அதான் பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு சான்? நல்லா இருக்குப்பா. இல்ல அது கோதுமை செயின் தானேப்பா இது. இல்ல இல்ல, வேற டிசைன். கண்ணாடி கழட்டிட்டு பாருப்பா கொஞ்சம். மோனாக்கு ரெண்டு 3 பவுனை குறைச்சு விடுங்க. அங்க வேணா குறையுமே தவிர இங்கெல்லாம் குறையாதுமா. இதுப்பா ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சொல்லு, ரெண்டு டிசைன் எது? பிடிச்சிருக்கு. டிசைன் இது வந்து எனக்கு ஷார்ட்டா தெரிஞ்சது. இது இது கொஞ்சம் என்ன இது கரெக்டா இருந்துச்சா சைஸ்ல? மீட்ட கேக்குறேன், எப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க தாலி? இல்ல அவங்க செலக்ட் பண்ணிக்கலாமா, இல்ல நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி? எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஆமா, அந்த பிரகாரம் எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க சைடு எப்படி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து நம்ம திவ்யநற்கண்ணை ஆராதனை கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. சரி, நம்மளே பேசிட்டு இருக்கோம். எங்க மாப்பிளைய காணோம். டயர்ட் ஆயிட்டாரு. மாப்பிள என்னாச்சு? எது Tired வந்தா? ஆ? மம்மி பாப்பாங்கல்ல, என்ன நினைப்பாங்க? மாப்பிள சும்மா vlog அவங்க இல்லாம பாக்குறாங்கல்ல. இல்ல இல்ல அவங்க காட்டுறாங்க, அங்க நம்ம பாக்குறோம், நம்ம எடுக்கல இல்ல. ஆனாலும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. எனக்கு சத்தியமா பிடிக்கல இது பண்ணுறது, சீரியஸா. அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது சரியா படல. சரி வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுதாங்களா? வேற சாட் அவ்வளவுதான். பண்ணலாம். அடுத்த ஒரே chat ஃபைல் போயிடலாம்ப்பா. வேணாம்ப்பா போப்பா. இதை போடாதீங்க ப்ளீஸ் யாரும். போலாமா? போலாம் போலாம். ஏமா வெல்கம் கேர்ள்ஸே இல்ல. மெயினா இந்த ஷாப்பிங் எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? பாப்பாவுக்கு வந்து தாலி சரடு அதெல்லாம் எப்படி என்னென்ன இதுல இருக்குதுன்னு வாங்கணும். அதுக்கு ஏன் மாப்பிள்ளைய நாங்க கூப்பிட்டு வந்தோம் தெரியுமா? ஏன்னா தாலி சரடு வாங்கி கொடுக்கறது அவங்க கடமை தானே. அதனால எப்படி வாங்கணும் அப்படின்றத மாப்பிள்ளைக்கு இப்பயே சொல்லி கொடுத்துடுறோம். அவ்வளவுதான். இந்த மாதிரி உலகத்துல எல்லா டேடியும் இருந்தா ஒரு பொண்ணுக்கு என்ன 15 பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வாங்க போலாம். தாலி சரடு எடுக்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஆனா இங்க ஒரு மாதிரி நெக்லஸஸ்லாம் இல்ல, அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்க போலாம். கடைசியா ஆமா, கடைசியா போலாம். இன்னும் 1 இயர் இருக்குல்ல, அதனால அது கடைசியா போவோம். டாடி ஓகே டன் டன். வந்து 3 இப்பவே வந்து மாப்பிள்ளைக்கும் மாமனார் மாமியாருக்கும் செலவு வைக்கக்கூடாதுன்னு நினைக்குது. ஃபர்ஸ்ட் அப்பா அதை முடிப்போம். இன்னும் 1 இயர் டைம் இருக்குல்ல, அப்புறமா அவங்களுக்கு போவோம். ஆனா நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுவீங்க, வந்து நகைக்கடை அப்படின்னு பார்த்தாலே வந்து பெண்கள் எல்லாருக்குமே வந்து நகைனா ரொம்ப பிடிக்கும். 1 2 3 4 பேர் இருக்கும். என்ன பண்ண போறீங்க டாடி? 5 பேர் 5 இல்ல அவர் ஏன்னா எல்லானா அவரே நகை வாங்கிட்டு இருப்பாரா? சொல்லிடுறேன். உங்க 4 பேருக்கு பிடிக்கிறத விட அதிகம் எனக்கு பிடிக்கும். அதனால நான் எனக்கே எடுத்துக்கிறேன். ஆனா பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாத்தீங்களா, ஒரு பேச்சுக்கு கூட வந்து மத்த 3 பேருக்கு சொல்றாரான்னு பாருங்க டாடி. சரி ஃபர்ஸ்ட் அக்காக்கு பாத்துருவோமா? இது பாத்துட்டு உனக்கு எங்கேயாவது வந்து ஃபியூச்சர்ல சரி ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம் நம்மளும் பேசாம, நல்லா ஜாலியா கூட்டிட்டு போறாங்க அப்படி தோணலையா? யாரு பொண்ணு கொடுக்கறது? ஏன் எங்க மௌலிக்கு என்ன குறைச்சலுங்கிற? குறைச்சல் இல்லைங்க, படிச்சுட்டு இருக்கான்ல. இவங்களும் தான் படிச்சிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை கிடைக்கலையா? அது வேற இது வேற. ஏஜ் இருக்குது, ஏஜ் சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்ப இவனுக்கு நாங்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கண்டென்ட்டுக்காக பையனுக்கும் கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா நீங்க அப்படின்வாங்க. கல்யாணம் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி கண்டென்ட்டா மாறுச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இப்ப வந்து இத பண்ணனும் பண்ணனும் வேற சொல்றாங்க. நீங்க கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்றீங்களா? அப்படிதான் சொல்றாங்க. கண்டென்ட்டுக்காக நீங்க பொண்ணு கல்யாணம் பண்றீங்க. நாங்க கண்டென்ட்டுக்காக பண்ணதே இல்ல. எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தது. நாங்க அதுவா தானா எப்படி சொல்லுவாங்க, அந்த டைம் வந்து அமைன்னு சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் வீடு எல்லாம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவளுக்கு அமைஞ்சது. இது பண்ணணும் எங்களுக்கு பியூர்லி கண்டென்ட்டாவே மாறிடும். அதனால இல்ல முக்காவாசி பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ல மெசேஜ் போடுறது பிராங்க் தானே பண்றீங்க. எது? பிராங்க் பாப்பா நேர்ல பார்த்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிராங்க் ஆஹா, இவங்களுக்கு நம்ம எப்படி சொல்றது? இவர் போட்டோ ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த மாதிரி சோ இவங்களோட கல்யாணம் தான் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கே ஒரு லக்கி சாம் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா இல்ல? அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இவங்க வந்து எல்லாத்தையுமே கண்டென்ட்டா போடுறவங்க. ஒருவேளை பொண்ணுக்கும் வந்து கண்டென்ட்டா பிராங்க் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சு நேர்ல எல்லாம் கேட்டாங்க. இது என்ன சொல்றீங்க, பிராங்க் தானே இது அப்படின்னு. ஐயோ சத்தியமாங்க, மாப்பிள்ள பெங்களூர்ல இருக்காருங்க அப்படின்னு. எனக்கு குழந்தையா தெரியுது. நாங்க 8th 9th படிக்கிற குழந்தையா தெரியுது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி. ஐயோ அதுக்கு வயசு ஆயிடுச்சுங்க, அதுக்கு குழந்தையாவே இருந்தா நாங்க என்ன பண்ண கேமரா பதிவு பண்ணிட்டேன். எல்லாரும் நான் அண்ணா நினைச்சுன்னு இருக்காங்க. வந்த வேலையை பார்ப்போம். மூணா வாடா, உனக்கு என்னடா பிடிச்சிருக்கு? என்னென்ன மாதிரி ஜென்ரலா நீங்க லைக் பண்ணுவீங்க? சோக்கா சோக்கர் தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்டா சொல்றீங்களா மம்மி? நான் தான் எப்பவுமே அங்க போனா அதுக்கு முன்னாடி தான் போய் நிப்பேன்.
இது பண்ண நான் ஒரு கணக்கு வச்சிருந்தேன். அந்த கணக்கு பிரகாரம் நம்ம வந்து என்ன எவ்வளவு கணக்கு mummy? அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது, ஓகேவா? அந்த கணக்கு பிரகாரம் இது இவ்வளோ இது இவ்வளோ இது இவ்வளோ அப்படின்னு அதெல்லாம் பேசினே வந்துருக்கும் போது சோக்கர் எடுக்க மாட்டீங்க எனக்கு அப்படின்ச்சு. சரி இது ஏதோ பிளான் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு எடுப்போம்மா அந்த சோக்கர் தான் அந்த கணக்கு சொல்லி நிற்கிறேன், சும்மா வாயில தான் சொல்றேன், அதுக்குள்ள சோக்கர் வாங்குறதுக்கு இப்பவே கேட்குறியே அப்படின்னு. எனக்கு சோக்கர் வேணும், எனக்கு சோக்கர் வேணும் ரொம்ப நாளாவே அதனால அது ரொம்ப நாளாவே கேட்டுனே இருந்ததுனால அதை எடுத்துட்டோம். சரி அதுக்கு முன்னாடி இது மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து ஏதாவது எனக்கு இவ்வளவு பவுன் நகை வேணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது டிமாண்ட் அவங்க வச்சிருந்தாங்க? ஆல்ரெடி கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு போயிட்டாங்களே என்கேஜ்மெண்ட்லயே. அவங்களே போட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து 5 பவுன்ல செயின் போட்டாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. மேரேஜ்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் அவங்க வந்து ஜுவல்லை பற்றி அவங்க அது உங்கள் இஷ்டம், அதுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படிதான் பேசினாங்க. சரி That's எவ்வளவு genuine. நான் கேக்குறேன் மோனாக்கு எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அது நாங்கள் லேட் ஆகுங்க, லேட்டா ரிவீல் பண்ணுவோம். நாங்கள் ரிவீல் பண்ணுறது லேட் ஆகும். இப்ப சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் நம்பரா சொல்லுங்க. வந்திருக்கீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பண்றீங்க. இதெல்லாம் சஸ்பென்ஸு. மம்மி நீங்களே செலக்ட் பண்றீங்க மாப்பிள்ளையோட ஒரு அவர் அமைதியாவே இருக்காரு, பில்லு கில்லு எனக்கு கொடுக்க இதை பத்தியெல்லாம் வச்சிருவாங்க தெரியாது. பயத்துல gold இருக்கிறாரு போல. கோல்டு பத்தி தெரிய வேணாம், பட் எது மோனா அழகா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிசைன் Designs. டிசைனா தம்பி ரெடி ஆயிட்டாப்ல. டாடி இது என்ன ஸ்டெட்டா? ஸ்டட் அதுலயே வச்சிருக்காங்க, மாட்டிருக்காங்க. ஓ அதை தனியா எடுத்துருவீங்களா? ஓ நல்லா இருக்கு, அதை போடுங்க. எல்லாருக்குமே அதான் பிடிச்சிருக்கு. எந்த பக்கம் இருக்கு? மாமா சொல்லுங்க. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதே. நீங்க மாட்டி விடுங்க. நல்லா தான் இருக்கு. எழுந்து பாரு எழுந்து பாரு. ஜான் ஓகே எப்படி இருக்கு ஜான்? நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. பாருங்க ஆனால் பாருங்க. கண்ணாடி கழட்டிட்டாரு டாடி, இதுக்கு மேல கண்ணு தெரியாது. பாருடா நல்லா பாரு, நீ செலக்ட் பண்ணாத. பாப்பா எனக்கு- நீங்க போயிடுங்க. நான் பாக்குறதுக்கு கண்ணாடி இல்ல. கிளாஸ் கொடுமா. ஏதோ கழுத்துல சுத்தி ஏதோ கம்மி. ஈஜிப்ட் பிரின்சஸ் மாதிரியே இருக்கிற. என்ன பிரின்சஸ் மாதிரி? ஈஜிப்ஷியன் பிரின்சஸ். ஆஹா. இது எத்தனை பவுன்ப்பா? நல்லா இருக்கா? சூப்பர். யார் எத்தனை ஓட்டு எனக்கு? எல்லா ஓட்டும் உனக்கு தானா? பிரின்சஸ் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவரே, அப்புறம் என்னடா? எஜிப்டியன் பிரின்சஸ் மாதிரி. எவ்வளோமா இது வெயிட்டு? கிளியோபாட்ரா. 6 பவுன் வரும் சார். மௌலி 6 போனா எத்தனை கிராம் சொல்லு? 6னா 48. போன தடவை இதே क्वेश्चन தான். நீங்க 48 52. வெரி குட், உஷாராயிட்டான். 52 கிராம்ஸ் எவ்வளவு ரூபா இப்ப சொல்லு? கிளாஸாக இருக்கு. ஏன்னா 1 லாக் அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6000 rupees ஒரு கிராம். 6000 நீங்க தரீங்களா சொல்லுங்க. ஓகே 7000. 7000ஆ? அடிக்கடி நகைக்கடையும் கையுமா தான் இருக்கீங்க போல இருக்கே, கரெக்டா சொல்றீங்க. அப்படி இருக்குமோ இல்லையோ டெய்லி ரேட்டை பார்த்துன்னு இருக்கும். எப்படா சர்ன்னு இறங்குதா அப்போ ஓடி போயிடலான்ட்டு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா தான்ப்பா இருக்கு. ஓகே ஓகேமா, நாங்க மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் போடலாம்னு இருக்கோம். நீங்க அதை ஏதாவது பார்த்து பண்ணீங்கன்னா. ஓகே மாப்பிள்ளை சைடு வந்து அந்த பக்கம் இருக்கான், அதுக்கு நடுவுல வேற ஏதாவது இங்க ஏதாவது அழகா ஏதாவது இருந்தா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே அழகா இருக்கே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாடி எடுத்துக்கிட்டு கொடுக்குறாருன்னா எனக்கு ஒன்றும் செம்ம கலெக்ஷனா இருக்குது. ஆங்கர் அக்காவை அடிச்சு வெளியில ஊத்திட்டாங்க ஃப்ரேம். ஆங்கர் அக்காவை அடிச்சு வெளியில நகட்டிட்டாங்களா? பாத்தீங்களா உங்க ஃபேவரட்னு சொன்னீங்க. நான் இல்ல மௌலி, இது கரெக்டா சைஸ் கரெக்டா சைஸ் இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. சைஸ் கார் ஏதோ 6 புடி அவ்வளோதான். டிசைனும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குல்ல? இல்லை அது கோதுமை செயின் தானேப்பா இது. இல்ல இல்ல வேற டிசைன். கண்ணாடி கழட்டிட்டு பாருப்பா கொஞ்சம். மோனாக்கு 2-3 பவுனை குறைச்சு விடுங்க. அங்க வேணா குறையுமே தவிர இங்கெல்லாம் குறையாதுமா. அங்க குறைச்சு வேணா ஏத்திக்கலாமா? மோனாக்கு 2 பவுனை கொடுத்து மாப்பிள்ளைக்கு ஒரு 2 பவுன் எக்ஸ்ட்ரா கொடுங்க. பண்ணிக்கலாம் விடுங்க, உங்க ஆசையை அங்கே எடுப்பானே. நம்ம மாப்பிள்ளை பிள்ளைங்க தானே. அதான் இன்னும் இது 2 ஓகே பண்ணிருக்கீங்களா? எதுப்பா? ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சொல்லு. Design ரெண்டும் எது? பிடிச்சிருக்கு. டிசைன். Design இது மட்டும் வந்து எனக்கு பாருங்க, ஷார்ட்டா size இது. தெரிஞ்சது. இது இது கொஞ்சம் என்ன இது size பாரு? இது கரெக்டா இருந்துச்சா சைஸ்ல? இது ஓ இதெல்லாம் விட இது கீழே இங்க இறங்குது. இறங்குது, இங்க இறங்குறது அவர் கரெக்டா இருக்கு. இப்போ ஆக்சுவலி இங்கே இறங்குற மாதிரி இன்னொரு செயின் போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்ல அவருக்கு. அவருக்கு ஓ மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. என்ன கண்ணாடி வச்சுக்கிறீங்க நீங்கள்? நீ என்ன கண்ணு வச்சிருக்க டாடி? நைட்டு தூங்கும் போது தான் எல்லாத்தையும் கழட்டி வச்சதை தூங்குவாரோ? இல்ல இல்ல அப்படியே போட்டுட்டு எல்லாமே போட்டுட்டு தான் இருந்தோம். ஓகே இது ஓகே தான். யாருக்கு? மாப்பிள்ளைக்கு தான்.
சூப்பர். ஓகே, மாப்பிள்ளைக்கு முடிச்சாச்சு. இது மம்மியோட சைடுன்றதுனால நான் மம்மி கிட்ட கேக்குறேன், எப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க தாலி? இல்ல அவங்க செலக்ட் பண்ணிக்கலாமா, இல்ல நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி? எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஆமா, அந்த பிரகாரம் எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க சைடு எப்படி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் பார்த்து வச்சுக்கலாம். ஆனா தாலி சரடு மட்டும் நான் யோசிச்சு நல்லா வச்சிருக்கேன். இருக்கணும். நான் யோசிச்சு வச்சிருக்கேன். போட்டிருக்க டாலர் அநேகமா எல்லாருமே ஒரே மாதிரி உள்ளதானே தான் விடுவாங்க போட்டுருப்பாங்க. தாலியை. அதுல என்ன வெளியில தெரிய போறது தாலி என்னென்ன சரடு. விஷயங்கள்லாம் இருக்கும்? ஏன்னா நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஜீசஸ் கிராஸ் பெருசா போட்டுருவோம். கிராஸ். ஓகே. சோ இதுல எல்லாம் பெருசா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும்ன்றதெல்லாம் வந்து இல்ல. இதெல்லாம் இதுல பாரம்பரியம் தானப்பா. இதெல்லாம் குடும்பத்துல எப்படி பாரம்பரியமா போடுவாங்க அப்படிங்கறது தானே. இதுல ஆப்ஷன்ஸ் வராது. அவங்க ஒரு கேஸ்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சூப்பர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து நம்ம திவ்யநற்கண்ணை ஆராதனை கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. சரி, நம்மளே பேசிட்டு இருக்கோம். எங்க மாப்பிள்ளைய காணோம். டயர்ட் ஆயிட்டாரு. மாப்பிள்ளை எடுங்க மாமா. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? இது Tired வர்க்கா? ஆ? என்னாச்சு மாப்பிள்ளை? இது வர்க்கா? இல்ல சரி வாங்கப்பா, முடிச்சிருக்க கண்டென்ட் தானே. என்னாச்சு இல்ல டாடி? என்னாச்சு? இல்ல மாமா, ஒண்ணே இல்ல மாமா. நீங்க எடுங்க மாமா. இது சும்மா vlog நம்ம தான். vlog தான பாக்குறோம் மாப்ள. மம்மி பாப்பாங்கல்ல, என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளை சும்மா vlog மாப்பிள்ளை. அவங்க நம்ம பாக்குறோம்ல. இல்ல அவங்க காட்டுறாங்க அங்க, நம்ம பாக்குறோம். நம்ம எடுக்கல இல்ல. ஆனாலும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இது போயிட்டு நீ எப்படி பார்க்கலாம், அப்படி போயிட்டு நாங்க என்ன பண்ண. நான் அவங்க இல்லாம பாக்குறது அவருக்கு சூப்பர். சரி, அப்போ சும்மா பார்த்துட்டு போதும். பார்த்த வரைக்கும் சத்தியமா போதும். பிடிக்கல இது பண்ணறது சீரியஸா. அவங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது சரியா படல எனக்கு. இது சும்மா ஒரு நம்ம கண்டென்ட்டா தானே இது பண்றோம். சும்மா ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு தானே பாக்குறோம். சரி விட்டுருங்க, வேண்டாம். சரி வேணானா விட்டுருங்க. கொஞ்சம் இதுவாயிடுவாரு. சரி ஆயிடுவாரு. சரி ஓகே. அவர் அப்படி ஆக்சுவலி அவர் ஃபீல் பண்ண எனக்கே அங்க தெரிஞ்சது. பட் சரி இதை நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கீங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பேன் நான். வேணாமாமா, நான் கண்ட்ரோல் பண்ண என்னால முடியல. சரி, அவங்க இல்லாம எனக்கு ஃபீல் இப்போ ஆயிடுச்சு. வாங்கலையே நம்ம. நீங்க தான் போய் வாங்குவீங்க. அது நாங்க வாங்க கூடாது. ஆக்சுவலா இது சும்மா காட்டுறாங்க நமக்கு இந்த மாதிரி தாலி எல்லாம் இருக்குன்னு தானே. சரி வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. வாங்க வேற சேட் அவ்வளவுதான். அடுத்த பிரேக் chat ஆகி போயிடலாம்ப்பா. வேணாம்பா பாப்பா, இதை போடாதீங்க ப்ளீஸ். யாரும் இது போட வேணாம். இந்த டாபிக்கே கட் பண்ணுங்க. Prank மாமா. கலகலன்னு சுத்திட்டு இருந்தாரு பாவம். Prank மாமா இது. இல்ல சீரியஸா prank. சந்தோஷம். பிராங்க்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு நிமிஷம். மாப்பிள்ளையோட ஆக்டிங் எப்படி இருந்தது? பாவீங்களா? சூப்பர் மாப்ள. நானே டென்ஷன் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஓகே 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 கூல். சரி, இந்த இடத்துல மாப்பிள்ளையோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாருங்க. Appreciate பண்ணணும்ன்றீங்க. ஆமா. சீரியஸாவே நாங்க ஃபீல் பண்றாருன்னு நினைச்சிட்டோம். நானே அதான் நினைச்சேன். என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அவங்க பாருங்க பயந்துட்டாங்க. அதாவது எப்படி என்ன சொல்ல போறாரு? Prank பா. இல்ல நானே யோசிச்சேன். இல்லையே, அந்த மாதிரி திங்க் பண்ற பேரண்ட்ஸும் கிடையாது. ஜோபியெல்லாம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் எடுக்க போறோம்னு. வாயில எனக்கு வார்த்தை எதுக்கு வரல. இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அவங்க அம்மா நானும் அப்படி யோசிச்சுட்டே கிடையாது, அப்பா இருக்கேன். கிடையாது. சரி, ஒருவேளை சென்டிமெண்டா ஃபீல் பண்றாரு. தங்கச்சியே அவளுக்கு பயந்துட்டு நானும் அவளும் இங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கோம். ஓகே, மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். எதுக்கு அப்படின்னா ஸ்போர்ட்டிவா பண்ணதுக்கு அண்ட் வந்து கரெக்டா அதை சிரிக்காம உங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ற வரைக்கும் வந்து அந்த இதை ஹோல்ட் பண்ணி பண்ணதுக்கு சூப்பர் மாப்பிள்ளை. அச்சோ சாரி ஜஸ்ட் ஃபார் நான் இதை ஆக்சுவலா வந்து இதுக்கு நான் பதிவு பண்றேன். ஏன்னா இது எனக்கு சேனல்ல லேட்டா தான் வரும். இப்போ நான் சொல்றேன். ஆக்சுவலா நேத்தே பேசின்னு இருந்தாரு, கார்ல பேசினும் போது கண்டென்ட் ச்சே நானே கண்டென்ட்னு இப்ப பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னாரு. அப்பதான் என் குழந்தை அழுவுதுங்க. சந்திரமுகியா மாறினேன். பாவம் ஷேர் இது ஒரு கட்டட்ட பட்டாங்களே. ஒண்ணும் இல்லப்பா, பிராங்க் சொல்லிருக்கலாம். பாவம் பாரு. பயந்துட்டா. சரி வேணாம். சரி 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 சரி. ஓகே 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 நோ நோ. You just got
பாவம், எனக்கே ஒரு தேம்பி மாதிரி தேம்பி ஆயிடுச்சு தெரியுமா? என்ன சீரியஸா? பேசுறதுல அவளால அழுதுட்டா. எனக்கெல்லாம் என்ன எனக்கு எப்படி பேசுறது ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. கண்டென்ட் தெரியாது, கண்டென்ட் தெரிஞ்சு எனக்கே ஒரு மாதிரியா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே, நத்திங் நத்திங் நத்திங். பண்ணுக்கு தான் சரி விடு விடு. சும்மா அது பிராங்க். சீரியஸ்லி சரி சரி, எல்லாம் ஜோக்ஸ் தான். என்னடா நீ என்ன அத பத்தி என்னமோ பண்ணுங்க. நடந்துட்டு சரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்க. அதுதான் சொன்னேன். நேத்து கண்டென்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தாரா, அப்ப இவரே சொன்னாச்சு நானே கண்டென்ட் இருக்கிறேன் அப்படின்னு ஷாரன் கிட்ட சொன்னேன். போய் ஷாரன், முழுசா உன் பையன் பாரு யூடியூபர் அங்க மாறி நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி அனுப்பிச்சோம். அதை வந்து இங்க பதிவு பண்றேன். நான் லேட்டா ஒரு 2 ஷார்ட்ஸ் சொல்ல தேவையில்ல, இங்கே வந்து அவங்க வீடியோ பாத்துருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்தா கிளாப் பண்ணுவாங்க. என் பையனா இவன் சபாஷ். அவங்க இவரு பார்த்து ஃபீல் பண்ணுவாரு, எஸ் கரெக்டான மாப்பிள்ளைய தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். நாங்க இப்ப அதெல்லாம் உண்மைதான். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா வந்து வீட்லயே ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துட்டு தான் வந்தோம். ஒரே டேக்ல முடிச்சிட்டாரு. நாங்க அப்படியே பாக்குறோம், டேய் நாங்களாவது 2-3 டேக் போவோம், நீ என்ன ஒரே டேக்ல முடிச்சு நிக்கிறீங்க? இவன் அப்ரூவ்டு மாமா நீங்க அப்படின்னு அப்படியே என் பக்கம் வராம வந்து காப்பாத்திக்கோங்க, நீங்களே அப்படியே ஃபுல்லா இது டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்ப. அதானே? அப்பாடா, அவன் பொண்ணுதான் என் பொண்டாட்டி தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஜாலியா இருப்ப. சரி ஓகே, வாங்க இப்போ போய் நம்ம பார்க்கலாமா ஜாலியா? Summer holidays கண்ணு கால் GT Holidays-க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.